யூடியூப்ல வந்து நாய் கோபிலத்து இந்த மாதிரி நிறைய வருது. என்னடி சொல்ற? காரணம் என்ன? நாய் கோபிலத்தா? நாய் கோபிலத்து கம்ப்ளீட்லி கண்டெம் திஸ். அது எப்படி நீங்க பேச முடியும்? அது ரீசெண்டாக வந்து நாய் பிரியர்கள் அப்புறம் சும்மா தெருநாய்கள் வந்து அதிக இப்போ எண்ணிக்கையில் வந்து நிறைய பெருகிட்டு இல்லையா, அது வந்து நிறையா குழந்தைங்களை வந்து கடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய குழந்தைகளை மட்டும் இல்லை பெரியவங்களையும் கடிக்க தான் செய்யுது, நிறைய இஷ்யூஸ் இது மாதிரி வர்றதுனால அதை வந்து ஒரு டாப்பிக்காக எடுத்து இப்போ நீயா நானா நடந்தது. அதில் வந்து ஒரு பக்கம் வந்து நாய் பிரியர்கள் இருந்தாங்க, இன்னொரு பக்கம் வந்து தெருநாய்கள்னால அஃபெக்ட் ஆனவங்க, அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாங்க. இந்த டாக் ஷோ வந்து இப்போ பெரிய அளவில் வந்து வைரல் ஆச்சு. அதில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாய் குறுக்க வந்து நீங்கள் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இதே மாதிரி நான் 2 வீலரில் போகும்போது ஒரு குழந்தை குறுக்க வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ எனக்கு 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட், 2 வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் எனக்கு ஒரு வாட்டி குழந்தை ஓடி வந்ததுல இததான் அவங்க ரொம்ப இது எனக்கே கொஞ்சம் கோவம் வருது. நாயும் ஒரு குழந்தையும் உங்களுக்கு ஒன்றா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டது வந்து உண்மையிலே அது சரியான ஒரு கேள்வி தானே. ஒரு குழந்தையும் நாயும் ஒன்றுன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஏப்பா அந்த குறுக்க ஒரு நாய் வந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே ஒரு குழந்தை வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேட்கறது இருக்குல்ல, இன்சென்சிபிலிட்டியோட உச்சம் இது. நாக்க உள்ள வச்சு பச்சு நரிக்கு அந்த குழந்தைய பெற்று வளர்த்து அவங்க பெற்றவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அந்த குழந்தைக்கு ஏதாவது இந்த மாதிரி நடக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்போ அந்த பேரண்ட்ஸோட பார்வையிலேருந்து பார்க்கும்போது அது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். இதை போய் கம்பேர் பண்ணி ஒரு நாய் குறுக்க வந்து நீங்கள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பெரிய விஷயமா பேசுகிறீங்க, இதே மாதிரி என் வண்டி குறுக்க ஒரு குழந்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப அபத்தமாக தான் இருந்தது பார்க்கும்போது. அது நமக்கே கொஞ்சம் கோவம் வர மாதிரி இருந்தது, என்ன இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நான் ஒரு மற்ற உயிர்கள் மேலே ஒரு அன்பு வச்சுருக்கிறது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்காக அதுக்கு சப்போர்ட் பண்ணி அதனால நமக்கு பிரச்சனை, மனித இனத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதையும் சகிச்சுக்கிட்டு பரவாயில்ல பிரச்சனை வந்தால் என்ன, அது ஒரு உயிர் தான், நாங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம சொல்கிறது வந்து அது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயந்தான்.